அந்த கிராமத்தின் பெயர் மருதூர். அதிகாலை பனி விலகும் முன்பே ஏர்பூட்டி வயலுக்குச் செல்லும் சனங்கள் வாழும் ஊர். ஆனால் மாணிக்கம் மட்டும் அதற்கு விதிவிலக்கு. மாணிக்கத்திற்கு வயது 30 தான். ஆனால் கையில் எப்போதும் ஒரு பீடி இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு தொடர் சங்கிலி போல. ஒன்று அணைந்தால் இன்னொன்று பற்ற வைக்கப்படும். மாணிக்கம், வயக்காட்டுல தண்ணி பாயுது, கொஞ்சம் போய் பாருப்பா என்று அவன் தாய் அலறினாலும், இருத்தா, இந்த பீடிய முறிச்சிட்டு வார என்பான். அந்த முடிக்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் அவன் வாழ்வில் முடிவற்று நீண்டு கொண்டே இருந்தது. அவனது உதடுகள் கருத்து, கண்கள் குழிவிழுந்து ஊரே அவனை புகைவண்டி மாணிக்கம் என்று கிண்டல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டான். ஒரு மாலை நேரம் ஊர் மந்தையிலிருந்த அரசமரத்தடியில் மாணிக்கம் வழக்கம் போல புகையை ஊதிக்கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு பெரியவர் அவனையே உற்று பார்த்தார். அவர் அந்த ஊருக்கு புதியவர் போல தெரிந்தது. என்ன தம்பி, புகைய விடுறியா? இல்ல, உன்னையே நீ விட்டுட்டு இருக்கியா என்றார் கணீரென்ற குரலில். மாணிக்கம் அலட்சியமாக, இது என் பழக்கம் சாமி, விட முடியல என்றான். பெரியவர் சிரித்தார். உலகத்துல விட முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அதை செஞ்சா உன்னால இந்த பழக்கத்தை விட முடியும். ஆனா ஒரு நிபந்தனை. அந்த மந்திரத்தை நீ சொல்லும்போது உன் கண்ணு முன்னாடி நீ எதை விரும்புறியோ அது அழிஞ்சு போற மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த ரகசிய மந்திரம் மாணிக்கத்திற்கு சிரிப்புதான் வந்தது. மந்திரமாவது தந்திரமாவது. இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் கேட்டான். சரி சொல்லுங்க, என்ன மந்திரம் அது? பெரியவர் அவன் காதில் குனிந்து ரகசியமாகச் சொன்னார். இன்று இல்லை, இனி ஒருபோதும் இல்லை. இதுதான் மந்திரமா என்று மாணிக்கம் ஏளனமாக பார்த்தான். பெரியவர் விடவில்லை. இது சாதாரண வார்த்தை இல்லை. ஒவ்வொரு முறை நீ பீடியை பற்ற வைக்கும் போதும் இன்று இல்லை, இனி ஒருபோதும் இல்லைன்னு 3 தரம் சொல்லு. அப்படி சொல்லும்போது உன் புள்ளையோட முகத்தையோ உன் பொண்டாட்டியோட தாலியையோ நினைச்சுக்கோ. அந்த மந்திரம் பலிக்கலன்னா என்னை கேளு. மறுநாள் காலை தூக்க கலக்கத்தில் மாணிக்கம் பீடி கட்டை எடுத்தான். சட்டென்று பெரியவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒரு பீடியை பற்ற வைக்கப் போனவன் தன் 5 வயது மகளின் சிரித்த முகத்தை நினைத்துக் கொண்டான். இன்று இல்லை, இனி ஒருபோதும் இல்லை. மனதுக்குள் ஒரு நடுக்கம். இத நான் குடிச்சா என் மகளோட சந்தோஷம் அழிஞ்சிருமோ என்கிற ஒரு யதார்த்தமான பயம் அவன் அடிவயிற்றில் கிள்ளியது. பீடியை எரிந்துவிட்டு வெளியே வந்தான். அடுத்த 1 மணி நேரம் நரகமாக இருந்தது. உடல் துடித்தது, தலைவலித்தது. ஆனால் ஒவ்வொரு முறை பீடியை நோக்கி கை செல்லும் போதும் அந்த மந்திரத்தை உச்சரித்தான். பகல் 12 மணி. நண்பர்கள் அழைத்தார்கள். என்னடா புகைவண்டி, வண்டி இன்னைக்கு ஓடலையா? மாணிக்கம், இன்று இல்லை, இனி ஒருபோதும் இல்லை. நாட்கள் நகர்ந்தன. 1 வாரம் கடந்தது. மாணிக்கத்தின் கண்கள் மெல்ல தெளிவடைந்தன. அவனது மூச்சிலிருந்த அந்த கருகிய நாற்றம் மறைந்து மண்ணின் வாசம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. அவனது மனைவி மல்லிகாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்னங்க, இப்போதெல்லாம் புகையிலையை தொடரதே இல்லையா என்று கேட்டாள். மாணிக்கம் புன்னகையோடு, ஒரு பெரியவர் கொடுத்த மந்திரம் என்னை மாத்திடுச்சு மல்லி என்றான். சில வாரங்களுக்குப் பிறகு அதே அரச மரத்தடியில் அந்த பெரியவரை மீண்டும் பார்த்தான் மாணிக்கம். ஓடிப்போய் அவர் காலில் விழுந்தான். சாமி, அந்த மந்திரம் பெரிய வேலை செஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு அந்த பழக்கமே இல்ல. நிஜமாவே அந்த வார்த்தையில ஏதோ ஒரு சக்தி இருக்கு சாமி என்றான் நெகிழ்ச்சியாக. பெரியவர் விட்டுச் சொன்னார். தம்பி, அந்த வார்த்தையில எந்த சக்தியும் இல்லை. அந்த சக்தி உன் மனசுல இருக்கு. நீ உன் குடும்பத்தையும் உன் உயிரையும் நேசிக்க ஆரம்பிச்சப்போ அந்த தப்பான பழக்கம் உனக்கு விரோதியா தெரிஞ்சது. இன்று இல்லைன்னு நீ சொன்ன ஒவ்வொரு முறையும் உன் ஆழ் மனசுக்கு நீ கட்டளை போட்ட. அதுதான் நிஜமான மந்திரம். மாணிக்கம் உணர்ந்தான். மந்திரம் என்பது வெளிச்சொல்லில் இல்லை, ஒரு மனிதன் எடுக்கிற உறுதியான முடிவில் இருக்கிறது என்று. அன்று முதல் அவன் ஊரில் புகைவண்டி மறைந்து சுறுசுறுப்பான விவசாயி மாணிக்கம் பிறந்தான். எதிர்மறை பழக்கங்களை மாற்ற 1000 தந்திரங்கள் தேவையில்லை. மனதின் ஆழத்திலிருந்து சொல்லும் ஒரு வேண்டாம் என்ற மந்திரமே போதுமானது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.